ஆமா ஆண்டி வரல, நீ மட்டும் தனியா வந்திருக்க? ஏன் நான் தனியா வரக்கூடாதா? ஏய் இது வீடுமா, நீ எப்போனா வரலாம். ஏய் என்ன இது? ஏய் இதுக்குள்ள என்ன இருக்கு சொல்றேன். ஏய் இவ்ளோ பெரிய கேக்கா? யாருக்கு? உனக்குதா? எனக்கா? இவ்ளோத்தி எப்படி சாப்பிடுறது? எப்படியா? கிட்டவா சொல்றேன். இன்னும் கிட்டவா. இப்படித்தான் சாப்பிடுறது. வெரி ஸ்வீட். செம்பருத்தி என்ன அது? காஃபி. காஃபியா? தேங்க் யூ. ஒரு நிமிஷம், கேக் சாப்பிடு. ஒரே பீஸ் எனக்காக ஒரே பீஸ். கைட்டு இந்தா சாப்பிடு சாப்பிடு. ஒரே நிமிஷம் மூஞ்சி கழிட்டு வந்துடுறேன். ஒரே நிமிஷம் திரும்பி வந்துடுறேன். ஏய் செம்பருத்தி, உனக்கு அறிவில்ல? ரூமுக்குள்ள வரப்போ கதவை தட்டிட்டு வரணும் தெரியாது? அறிவு கெட்ட முண்டோ. திறந்த வீட்டுல நாய் நுழையிற மாதிரி நுழையிறியே, வெளியே போடி முண்டோ. எனக்கு இங்க இருக்க பிடிக்கல, நான் இப்பவே வெளியில போணும். ஏ என்னமோ பிடிக்கல, நான் பீச்சுக்கு போணும். நம்ம வெளியில போலாம். சரி, எதுக்கு? வா போலாம். வா. செம்பருத்தி, அழாதம்மா. உன் மனசு நடக்கிற போராட்டம் என்னன்னு எனக்கு தெரியுமா? நானும் கொஞ்ச நாளாவே உன்னை பாத்துக்கிட்டு இருக்கேன். அண்ணி, இப்போ நீ எந்த ஊர் மேல என்ன அண்ணின்னு கூப்பிடுற? எனக்கும் உங்க அண்ணனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லையே. ஏமாத்த மாட்டாருன்னு உங்க அண்ணன் மேல உனக்கு இருக்கிற நம்பிக்கையும், தப்பா நடந்துக்க மாட்டேன்னு என் மேல இருக்கிற நம்பிக்கைனால தானே நீ என்ன அண்ணின்னு கூப்பிடுற. எனக்கு என்னமோ அந்த ராஜா மேல நம்பிக்கை இல்லம்மா. அவன் நிச்சயமா உன்னை ஏத்துக்க மாட்டான். ஏன்னா அவங்களாம் பணக்காரங்கம்மா. செம்பருத்தி, இங்க இருந்து பார்த்தா அந்த வானமும் கடலும் ஒன்னா சேர்ந்துட்டா மாதிரி தெரியும். ஆனா கிட்ட போக போகதான் தெரியும் அது சேரவே சேராதுன்னு. அதே மாதிரிதான் ஏழைங்களும் பணக்காரங்களும் எப்பவுமே ஒன்னா சேர முடியாதுமா. வீணா உன் மனசுல ஆசையை வளர்த்துக்கிட்டு ஏமாறாத. மகனானாலும் மாப்பிள்ளையானாலும் நீங்க தான். இந்த ஊரே மெச்சுக்கிறா போல. இந்த கல்யாண ஏற்பாடுகள் எல்லாம் ஓஹோன்னு நீங்க தான் செய்யணும். ஊர் என்னத்த, இந்த ஸ்டேட்லயே இப்படி ஒரு கல்யாணம் நடந்திருக்காது. அப்படி நடத்தி காட்டுறேன். அத்தை, வர வெள்ளிக்கிழமை மாலதியோட பிறந்த நாள். அன்னைக்கே நிச்சயதார்த்தம் வச்சுக்கோ. டேய், அந்த கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்து குடுறா அவங்களுக்கு. சுந்தரமூர்த்தி சிங்கப்பூர். வாங்க முதலாளி, கலெக்டர் வந்திருக்காரு. ஓ வெல்கம். வாங்க வாங்க ப்ளீஸ். செம்பருத்தி. என்ன விஜயகுமார், பிறந்தநாள் விழான்னு சொன்னீங்க, கல்யாண வீடு மாதிரி இருக்கு. ஒரு விதத்துல அதுவும் உண்மைதான். என் பொருளோட நிச்சயதார்த்தத்தையும் இன்னைக்கு தான் வச்சிருக்கேன். நிச்சயதார்த்தம் எப்படின்னா கல்யாணம் எப்படி இருக்குன்னு பாருங்க. மாப்பிள்ள, இதெல்லாம் எங்க குடும்ப நகைகள். பரம்பரை பரம்பரையா எங்க வீட்டுக்கு வர மருமகளுக்கு கொடுக்கறது. இதெல்லாம் மாலத்தி போட்டு அலங்காரம் பண்ணுங்க. மாப்பிள்ளைக்கு நிச்சயதார்த்த பரிசா இந்த வைர மோதிரம்.
ரொம்ப அழகா இருக்கே. ஆமா, கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட் இங்கயா லண்டன்லயா? ஏய், அத முடிவு பண்ண வேண்டியது அவரு. எல்லாம் இப்படியே பேசிக்கிட்டே அப்புறம் இவளை பார்க்கணும் லண்டன் தான் போடும். அப்பா போன நிறுத்துங்கடி. வேற ஆச்சு, எல்லாரும் வந்துட்டாங்க, இன்னும் மாலதியை காணுமே. வந்துட்டா. மாலதி, வாங்க. dear friends, என் அழைப்பை ஏத்து எல்லாரும் இங்க வந்து என்னை கௌரவிச்சதுக்கு ரொம்ப நன்றி. என் பொண்ணோட அந்த இனிமையான பிறந்தநாள் விழாவுல உங்களுக்கு ஒரு பிளசன்ட் சர்ப்ரைஸ் தர போறேன். அது என் பொண்ணோட கல்யாண செய்தி. என் பொண்ணு மாலதிய லண்டன்ல இருந்து வந்திருக்க என் மாப்பிள்ள ராஜாவுக்கு கல்யாணம் பண்ண நிச்சயம் செய்ய போறேன். Stop it! What is this? உனக்கும் உன் மாலதிக்கும் கல்யாணம் நிச்சயம் பண்றோம். நிச்சயமா? யார்கிட்ட முடிவு பண்ணீங்க? யார கேட்கணும்? என் கல்யாணத்துக்கு என்ன கேட்க வேணாமா? மூணா வாயா. எல்லாருக்கும் முன்னால அவமானப்படுத்தாது. இது அவமானப்படுறதுக்கு என்ன இருக்கு? எல்லாரும் தெரியட்டுமே. எனக்கு இந்த கல்யாணத்தை இஷ்டம் இல்ல. ராஜா, ராஜா, நீங்க சொன்னீங்கன்னு தான் இவ்வளவு ஏற்பாட்டையும் செஞ்சேன். ஆனா என் மூஞ்சில கரிய பூசிட்டான். ஒருத்தரா ரெண்டு பேரா? கலெக்டர்ல இருந்து பியூன் வரைக்கும் ஊரே கூடிய நேரத்தையே மூக்கறி போட்டு போச்சு. இன்னொருத்தர் வீடேறி என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை வேணும்னு கேட்கிற தகுதியும் போச்சு. எத்தனை காலம் உங்க பேரன் ராஜா அவன் ஏன் அப்படி சொன்னான்னு கேளுங்க. கேளுங்க அத்தை. கேக்குறேன். ஏண்டா ஏன் பேசாம குத்துக்கல்ல மாதிரி உட்கார்ந்திருக்கேன்? என்ன காரணம்? இந்த பாட்டி மேல கோவமா? பை தீர்த்துக்கணும் வந்திருக்கியா? சொல்லு. என் மகனுக்கு என்னென்ன செய்யணும்னு ஆசைப்பட்டேன், அதெல்லாம் செய்ய முடியல. அதெல்லாம் உனக்கு செஞ்சு கண் குளிர பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். தப்பா? சொல்லு. எதுக்கு இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொன்னேன்? உன் மனசுல என்னதான் இருக்கு? சொல்லுடா, சொல்லு, தொலைடா. கல்யாணங்கிறது என்னோட சொந்த விஷயம். அதை நான் தான் முடிவு பண்ணோம். நீங்களும் அதுக்கு என் மேல கோவப்படணும். நியாயமா நான் தான் உங்க மேல கோவப்படணும். ஏண்டா ராஜா, உன்னை கேட்டுதானே முடிவு பண்ணேன். என்ன கேட்டீங்க? என்ன கேட்டேனா? இந்த ஊர்லயே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு கடைசி வரைக்கும் என் கூடவே இருக்கணும்னு சொன்னேனா இல்லையா? ஆமா. அப்ப சரின்னு தானடா சொன்னேன். ஆமா, ஆனா மாலதியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லலையே. அவ உனக்கு மறு பொண்ணும், நீங்க பழகத்தை பார்த்து நானா முடிவு பண்ணேன். நான் மாலதியோட நட்பா பழகுனது உண்மைதான். ஆனா நட்பு வேற, காதல் வேற. நான் வேற ஒரு பொண்ணு விரும்புறேன் பாட்டி. யாருடா? யாருடா அது? சொல்லு. யாரா அது? யாரது சொல்லு. செம்பருத்தி. என்ன தைரியம் உனக்கு? மாடி மாப்பிள, வேலைக்காரன் நாய் நீ. ஒண்ணு இன்னொரு தடவை கை வச்சுக்க. ராஜா, மாமா மேல கை தூக்க கூடாதுப்பா. வேலைக்காரன் நாய்க்காக சொந்த மாமனே கை நீட்ட அளவுக்கு வந்துச்சா நீ? அவனை சொல்லி குத்தம் இல்லப்பா. விடு. அவன் சின்ன பையன், அவனுக்கு என்ன தெரியும்? எல்லாம் இவதான். ஏண்டி ஏண்டி, உன்னை நான் எப்படி வளர்த்தேன்? என் பேத்தி மாதிரி வளர்த்தேன். இவ்வளவு துரோகம் பண்ணிட்டியே, உன் குப்பத்தை குத்தி காமிச்சிட்டியே. பழுது தெரியாம அழுக்கு மீறி பழக விட்டீங்க. இப்ப என்ன பிரயோஜனம்? நீங்க இருங்க. இத பாரு, இனிமே ஒரு நிமிஷம் இந்த வீட்டுல நீ இருக்க கூடாது. போ, போயிடு. உன் முகத்துல நான் முழிக்கவே மாட்டேன். போடி. செம்பருத்தி. செம்பருத்தி. அம்மா, குப்பையை தூக்கி எறிகிற மாதிரி என் தங்கச்சி வீட்டை விட்டு எரிஞ்சிச்சிங்களே, அவ என்னம்மா தப்பு பண்ண?
பொய் சொன்னான்னு சொல்லுங்க நான் கருத்து போடுறேன். இல்ல திருநான்னு சொல்லுங்க கையை வெட்டி போடுறேன். என்ன நடந்துச்சு? என்னமா நடந்துச்சு? அவளையே கேளு. ஆனா அவ என்னமா பெரிய மனுஷன், அவளை போய் கேட்டுக்கிட்டு நீங்க சொல்லுங்கம்மா. இந்த வீட்டுல நல்லது நடக்கணும்னா இவ இங்க இருக்க கூடாது. மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுறீங்களே, இதெல்லாம் நமக்கு புரியுமா? விளக்கமா சொல்லுங்க முதலாளி. விளக்கமெல்லாம் எங்களால் சொல்ல முடியாது. மரியாதை உன் தங்கச்சியை உடனே இங்க இருந்து கூட்டிட்டு போ. இனிமே அவ இங்க இருந்தா என் பேரனை கெடுத்துருவா. என்னது? என் தங்கச்சி உங்க பேரனை கெடுத்துருவாளா? இங்க பாருங்கம்மா, என் தங்கச்சி வாழ வைக்க வழி இல்லாம உங்க வீட்டுல நான் வந்து விட்டுட்டு போல. டேய் மடசாமி மடசாமி, என் சொந்தக்காரங்களாம் என்ன விட்டுட்டு போயிட்டாங்க. அனாதை ஆயிட்டேன், தனியா இருக்கேன். உன் தங்கச்சி என் கூட அனுப்பிச்சு வைடா, பேத்தி மாதிரி பாத்துக்கிறேன்னு நீங்க தான் சொன்னீங்க. இப்ப தூக்கி எறிஞ்சிட்டீங்களே. ஆமாடா, பாட்டி மாதிரி தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா காதல் கீதல சொல்லி என் பேரனை பொழுது விடிஞ்சா மீன் பிடிக்க நீ வலைய வீசுற. பொழுது போகலன்னு உன் தங்கச்சி பணக்கார பசங்களுக்கு வலைய வீசிட்டு இருக்கா. உன் வலையில மீன் விழுதோ இல்லையோ, ஆனா உன் தங்கச்சி வலையில இந்த சொத்து முழுக்க வலை வீசி பிடிக்க பாக்குறாள. அவ உன்னை விட ரொம்ப கெட்டிக்காரிடா. என்ன சொல்றீங்க? குப்பட்ட புத்தி மாத்த முடியுமா? பங்களாவில இருந்தா மட்டும் பிறந்த புத்தி எங்க போயிடும்? நாய் குழி பாட்டு நிறைய வீட்டுல வச்சாலும் அதோட புத்தியை காட்டுவானே செய்யும். இதுக்கு மேல பேசுறீங்க, என்ன நடக்குங்க? என்னடா நடக்கும்? என்னம்மா? டேய், இவ உங்க வீட்டுல பிறக்க வேண்டிய பொண்ணு இல்லடா, எங்க வீட்டுல பிறக்க வேண்டிய பொண்ணு. இவ உன்னுடைய தங்கச்சி இல்லடா, என்னுடைய பேத்தி. அவ அழகுக்கும் அறிவுக்கும் நல்ல மாப்பிள்ளையா நானே பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னீங்களே. இப்ப உங்க பேரனை காதலிக்கிறான்னு உன்னை பேத்தி வேலைக்காரி ஆயிட்டாளா? விட்டு போன சொந்தமெல்லாம் உன்னை சும்மா இருமா. ஏம்மா, உங்களுக்கு பணம் தான் பெருசு. தினமும் உசுரோட திரும்பி வந்து வாழ்க்கையை ஆரம்பிக்கிற எங்களுக்கு அன்பும் பாசமும் தான் பெருசு. நரம்பு இல்லாத நாக்கு முதலாளி எப்படி வேணாலும் பேசும். நாங்களும் நினைச்சு அப்படி பேசலாம். பணம் அந்தஸ்துங்கிறது உங்களுக்கு மட்டும் இல்ல, எங்களுக்கு உண்டு. யானைனாலும் எலினாலும் காது காதுதான், அடி அடிதான். நமக்கு தாமா பணம் இதெல்லாம் ரொம்ப பெருசு. இதுங்க சின்ன சிறுசுமா, இதுங்களுக்கு அதெல்லாம் பெருசு கிடையாது. எங்க குப்பத்து ஜனங்களுக்கு மாட மாளிகை இல்லாம இருக்கலாம், ஆனா மான மரியாதை உண்டு. பாழா போனவளுக்கு இது நடக்காதுன்னு தெரியல. முடிவா சொல்றேன், என் தங்கச்சி உங்க பேரனை பார்க்க மாட்டான், இந்த வீட்டு வாசப்படிய மிதிக்க மாட்டான். மீறி மிதிச்சா அவன் தலையை வெட்டி விடுவேன். அதே மாதிரி உங்க பேரன் என் வீட்டு வாசப்படிய மிதிக்க கூடாது, என் தங்கச்சி பார்க்க கூடாது. மீறி பார்த்தா